நண்பர்களே, இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நல்ல மனசு இருந்தா போதும்னு நாம நம்பிட்டு இருக்கோம். ஆனா நிஜம் என்ன தெரியுமா? அளவுக்கதிகமான நல்லவனா இருக்கிறது உங்கள நீங்களே ஒரு பலவீனமான மனுஷனா காட்டிக்கிறதுக்கு சமம். நீங்க எல்லாத்தையும் விட்டு கொடுத்து எல்லாரையும் மன்னிச்சு உங்களுக்குன்னு எந்த ஒரு எல்லையையும் பவுண்டரிஸ வெச்சிக்காம இருந்தா இந்த உலகம் உங்கள ஒரு மனுஷனா மதிக்காது, ஒரு பொருளா பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். உலகம் உங்க பணத்தையோ பதவியையோ பார்த்து மதிக்காது, உங்களோட மன உறுதியையும் நீங்க மத்தவங்களுக்கு போடுற லக்ஷ்மண கோட்டையையும் பார்த்துதான் மதிக்கும். உங்களை யாராலும் உடைக்க முடியாத ஒரு இரும்பு மனிதனா மாத்துறதுக்கான இந்த பயணத்தை இன்னைக்கே ஆரம்பிப்போம். ஏன் இப்படி நடக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நீங்க மத்தவங்களுக்கு பண்ற உதவி உங்க அன்பால வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா மத்தவங்க கண்ணுக்கு அது உங்களோட பயம் மாதிரி தெரியுது. இவன் எதை சொன்னாலும் தட்டமாட்டான், இவனை எப்படி வேணா ஏமாத்தலாம் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்களே அவங்களுக்கு கொடுத்துடுறீங்க. உங்க மதிப்பை நீங்களே குறைச்சிக்கிட்டா உலகம் ஏன் உங்களை கொண்டாடணும்? இத மாத்த நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம் நோ சொல்ல பழகிறது. ஆமா நண்பர்களே, தப்பான விஷயத்துக்கு நோ சொல்றது உங்கள கெட்டவனா காட்டாது, உங்கள ஒரு தெளிவான மனுஷனா காட்டும். உங்க நேரத்துக்கு ஒரு மதிப்பு கொடுங்க, உங்க உழைப்புக்கு ஒரு மரியாதை வைங்க. அடுத்ததா, உங்களோட சீக்ரெட் பிளான்ஸ். உங்க லட்சியம் என்ன, நீங்க அடுத்து என்ன செய்ய போறீங்கங்கிறத எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஒரு இரும்பு மனிதன் அமைதியா வேலை செய்வான், ஆனா அவனோட வெற்றி சத்தமா பேசும். உங்க திட்டங்களை ரகசியமா வைங்க, அதை செயல்படுத்தும் போது மட்டும் உங்க பலத்தை காட்டுங்க. விதி 1: உங்க பிளான்ஸ ரகசியமா வைங்க. நண்பர்களே, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய வியாதி என்ன தெரியுமா? புதுசா ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஊர் முழுக்க அதை பத்தி தம்பட்டம் அடிக்கிறது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்கன்னு நம்புறது ஒரு முட்டாள்தனம். ஏன் உங்க பிளான்ஸ ரகசியமா வைக்கணும்னு சொல்றேன்னா, தோல்வியோட வலி 2 மடங்கு இருக்கும். நீங்க செய்ய போற விஷயத்த ஊர் முழுக்க சொல்லிட்டு ஒருவேளை அதுல தோத்துட்டா அது 2 விதமான வலிய தரும். ஒன்னு, உங்க கனவு உடைஞ்சு போன வலி. இன்னொன்னு, அன்னைக்கே எனக்கு தெரியும் உன்னால முடியாதுன்னு இந்த உலகம் உங்கள பார்த்து கேலி செய்யுமே அந்த வலி. இந்த 2வது வலி இருக்கே, அது உங்கள மீளவே விடாது. மூளை ஏமாந்துடும். உங்க திட்டத்தை பத்தி நீங்க மத்தவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கும் போதே வேலை முடிஞ்சிடுச்சுங்கிற ஒரு பொய்யான திருப்தி உங்க மூளைக்கு கிடைச்சிரும். இதனால நிஜமான உழைப்ப போட வேண்டிய இடத்துல உங்க எனர்ஜி குறைஞ்சிடும். ஸ்ட்ராட்டஜி இதுதான்: சைலண்டா வேலை செய்யுங்க. உங்க வளர்ச்சிங்கிறது ஒரு ரகசியமா இருக்கட்டும். உங்க வெற்றி மட்டும்தான் மத்தவங்களுக்கு பதிலா இருக்கணும். அது வரைக்கும் உங்க கனவுகளை ஒரு கவசத்துக்குள்ள வச்சு பாதுகாங்க. உங்கள பத்தி இந்த உலகத்துக்கு எவ்வளவு குறைவா தெரியுதோ அவ்வளவு உங்கள வீழ்த்துறது அவங்களுக்கு கஷ்டம். விதி 2: உங்கள நீங்களே தரம் தாழ்த்திக்காதீங்க. நண்பர்களே, நீங்க உங்கள பத்தி என்ன பேசுறீங்களோ அதுதான் உங்க எதிர்காலத்தை செதுக்குது. நான் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு உங்கள நீங்களே குறைச்சு பேசுறீங்க பாத்தீங்களா? அது மெதுவா உங்கள கொல்ற ஒரு விஷம். இத செய்யவே செய்யாதீங்க. ஜோக் கூட பண்ணாதீங்க. சில பேர் காமெடி பண்றதா நினைச்சிட்டு தன்னைத்தானே மட்டமா பேசிப்பாங்க. தப்பி தவறி கூட அப்படி செய்யாதீங்க. நீங்க விளையாட்டா சொன்னாலும் உங்க ஆழ்மனம் அத உண்மைன்னு நம்பிடும். நீங்களே உங்கள மதிக்கலன்னா இந்த உலகம் உங்களை ஏன் மதிக்கணும்? நீங்களே கதவை திறந்து வச்சா உலகம் உள்ள வந்து உங்கள மிதிக்கத்தான் செய்யும். கெத்தான மாற்றம். என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? என்னைக்கு நீங்க உங்கள மதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கே உங்க உடம்புல ஒரு மேஜிக் நடக்கும். உங்க நட நிமிரும், உங்க பேச்சுல ஒரு வெயிட் வரும், உங்க பார்வையில ஒரு தெளிவு பிறக்கும். நீங்க இப்படி கம்பீரமா மாறும்போது எவனும் உங்கள லேசா எடை போட மாட்டான். உங்க சுயமரியாதை தான் மத்தவங்க உங்க எல்லைய தாண்டாம தடுக்கிற முதல் வேலி. உங்கள மதிக்காத எவனையும் உங்க எல்லைக்குள்ள விடாதீங்க. விதி 3: அமைதிய ஆயுதமாக்குங்க. அவமானங்களுக்கு பதில் சொல்லாதீங்க. யாராவது உங்களை அசிங்கப்படுத்தும் போதோ அல்லது அவமானப்படுத்தும் போதோ உடனே அவங்களுக்கு பதில் சொல்லணும்னு ரத்தம் கொதிக்கும். ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க ஒருத்தருக்கு ரியாக்ட் பண்றீங்கன்னா உங்களோட அதிகாரத்தை அவங்க கிட்ட அடகு வைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன் அமைதியா இருக்கணும் தெரியுமா? உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க.
வழியில இருக்கிற ஒவ்வொரு நாய் குறைக்கிறதுக்கும் நீங்க கல்லெடுத்து அடிச்சிட்டு இருந்தா உங்க இலக்க நீங்க அடையவே முடியாது. உங்க சக்தி ரொம்ப முக்கியமானது. அத சில்லறத்தனமான விஷயத்துல சிதற விடாதீங்க. அவங்களோட கேம் வேற. அவங்களோட நோக்கம் என்ன தெரியுமா? உங்க இடத்திலிருந்து கீழே இறக்கி அவங்க லெவலுக்கு கொண்டு வர்றதுதான். நீங்க கண்டுக்காம அமைதியா இருக்கும்போது அவங்க தான் குழம்பி போவாங்க. உங்க அமைதி அவங்களுக்கு பெரிய பயத்தை உண்டாக்கும். பதில் சொல்லணும்னு அவசியமே இல்ல. உங்க வேலையில நீங்க காட்டுற முன்னேற்றம் இருக்கே, அதுதான் நீங்க கொடுக்க போற ஆகச்சிறந்த பதிலடி. நாய்கள் குறைக்குதுன்னு சிங்கத்தோட பயணம் என்னைக்குமே நிக்காது. விதி 4. மரியாதை இல்லாத இடத்துல நிக்காதீங்க. நீங்க எவ்வளவுதான் தியாகம் செஞ்சாலும் உங்களுக்கு மரியாதை இல்லாத இடத்துல நீங்க நிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அங்க நீங்க நீடிக்கிறதுக்கு பேரு விசுவாசம் கிடையாது. அது உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கிற பெரிய துரோகம். ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. மரியாதைங்கிறது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கிறதுனால கிடைக்காது. மரியாதை இல்லாத இடத்தை விட்டு தைரியமா வெளியேறதுனால தான் கிடைக்கும். நீங்க அந்த இடத்தை விட்டு வெளியே வரும்போது தான் இந்த உலகத்துக்கு ஒரு விஷயம் புரியும். இவன் எல்லாத்தையும் சகிச்சுக்க மாட்டான், இவனுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குன்னு. உங்கள மெதுவா அழிக்கிற ஒரு உறவோ இல்ல ஒரு வேலையோ அங்க கெஞ்சிட்டு இருக்காதீங்க. தப்பான இடத்துல இருந்து வெளியே வர்ற துணிச்சல் என்னைக்கு உங்களுக்கு வருதோ அன்னைக்கு தான் நீங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும். விதி 5. உங்கள் உள் உணர்வை மதியுங்க. நண்பர்களே, உங்க மனசுக்குள்ள ஒரு குரல் கேட்கும் பாத்தீங்களா? இங்க ஏதோ தப்பு நடக்குதுன்னு. அது ஏதோ மாயமோ மந்திரமோ இல்ல. அது உங்க அனுபவம் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிக்கை மணி. அலட்சியப்படுத்தாதீங்க. பல நேரங்கள்ல மத்தவங்கள காயப்படுத்தக் கூடாதுன்னு நினைச்சோ இல்ல அவங்கள தப்பா நினைச்சிடக்கூடாதுங்கிற நல்லெண்ணத்திலேயோ நம்ம உள் உணர்வை நாம கண்டுக்காம விட்டுருவோம். ஆனா அப்புறம் ஒரு நாள் அடி வாங்கினதுக்கு அப்புறம் அன்னைக்கே என் மனசு சொல்லுச்சு நான் தான் கேட்கலன்னு வருத்தப்படுவோம். அந்த வருத்தம் ரொம்ப கொடுமையானது. இது உங்களோட பாதுகாப்பு கவசம். பயம் உங்கள பின்னாடி இழுக்கும், ஆனா உள் உணர்வு உங்கள சரியான திசையில எச்சரிக்கும். உங்க மனசு சொல்ற சிக்னலை மதியுங்க. அது உங்கள பெரிய காயங்கள்ல இருந்து காப்பாத்த இயற்கை கொடுத்த ஒரு சேஃப்டி சிஸ்டம். உங்க மனசு வேணான்னு சொன்னா அங்க நிக்காதீங்க. விதி 6. எல்லாரையும் காப்பாத்த நீங்க ஒன்னும் கடவுள் இல்லை. மத்தவங்களுக்கு உதவி செய்யறது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா உங்கள நீங்களே அழிச்சுக்கிட்டு அதை செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லை. உங்களுக்கு இந்த சேவியர் காம்ப்ளெக்ஸ் இருக்கான்னு பாருங்க. அதாவது எல்லாத்தையும் நான் தான் சரி பண்ணணும்னு நினைக்கிற வியாதி. உதவி வெர்சஸ் சுய அழிவு. சில பேர் இருக்காங்க, எப்போதும் பிரச்சனைக்குள்ளேயே இருக்கணும்னு நினைப்பாங்க. உதவி வாங்கவே பழகியிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்கள உங்களால என்னைக்குமே காப்பாத்த முடியாது. அவங்களுக்காக நீங்க கரைஞ்சு போறதுல எந்த புண்ணியமும் இல்லை. முதல்ல உங்கள கவனிங்க. நீங்களே ஒரு கிணத்துக்குள்ள விழுந்து கிடந்தா இன்னொருத்தனை எப்படி தூக்கி விடுவீங்க? நீங்க முதல்ல ஸ்ட்ராங்கா இருந்தாதான் மத்தவங்களுக்கு உண்மையான உதவியை செய்ய முடியும். உதவி செய்யுங்க, ஆனா உங்களை இழந்துடாதீங்க. நீங்க ஒரு மனுஷன். உங்களுக்குன்னு ஒரு ஓய்வு தேவை. உங்களுக்குன்னு ஒரு கவனம் தேவைங்கிறத முதல்ல ஒத்துக்கோங்க. விதி 7. எல்லாரையும் திருப்திப்படுத்த நினைக்காதீங்க. எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நல்ல மனுஷனா இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு முடியாத காரியம். நீங்க எவ்வளவுதான் தங்கமானவரா இருந்தாலும் கண்டிப்பா எவனாவது ஒருத்தனுக்கு உங்கள பிடிக்காம தான் இருக்கும். அதுதான் நிஜம். சுரண்டல். நீங்க ஒரு பீப்புள் ப்ளீசர் ஆயிருந்தா, அதாவது எல்லாருக்கும் ஐஸ் வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழ நினைச்சா உங்களோட தனித்துவத்தை நீங்க இழந்துடுவீங்க. இவன் நம்ம கிட்ட நோ சொல்ல மாட்டான்னு மத்தவங்க உங்களை ஈஸியா சுரண்ட ஆரம்பிச்சுடுவாங்க. குவாலிட்டியான வட்டம். உங்கள சுத்தி ஒரு போலியான பெரிய கூட்டமே இருக்கிறத விட உங்கள புரிஞ்சுக்கிட்ட 2-3 உண்மையான மனுஷங்க இருந்தாலே போதும். மத்தவங்கள சந்தோஷப்படுத்த உங்க வாழ்க்கையை வாழாதீங்க. உங்க மனசாட்சிக்கு உண்மையாயிருங்க. சரியான மனுஷங்க தானாவே உங்க தேடி வருவாங்க. விதி 8. உங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் பொறுப்பு. சூழ்நிலை சரியில்லை, நேரம் சரியில்லை, அவங்க தான் என் வாழ்க்கைய கெடுத்தாங்க அப்படின்னு புலம்புறத முதல்ல நிறுத்துங்க. இது ஒரு விக்டிம் மைண்ட் செட். அதாவது நான் ஒரு பாவம்னு மத்தவங்க முன்னாடி காமிச்சிக்கிற பலவீனம். இதுல இருந்து வெளியே வந்து உங்க வாழ்க்கைக்கு நீங்களே ஓனர் ஆகிறது தான் உண்மையான கெத்து. ஸ்டியரிங் உங்க கையில இருக்கட்டும்.
உங்க வாழ்க்கை ஒரு கார்னா அதோட ஸ்டியரிங் உங்க கையில தான் இருக்கணும். அத மத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு பயணம் சரியில்லைன்னு புலம்புறதுல என்ன அர்த்தம் இருக்கு? யாரையும் வழி சொல்லாதீங்க. ஒரு எக்ஸாம்ல தோத்து போன மாணவன் வாத்தியார வழி சொல்லலாம், இல்ல நான் இன்னும் உழைக்கணும்னு பொறுப்பெடுத்துக்கலாம். இதுல யாரு ஜெயிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். என்ன நடந்தாலும் இங்க இருந்து நான் அடுத்து என்ன செய்ய போறேன்னு யோசிங்க. இந்த ஒரு குணம் உங்கள தனிமையிலையும் தளராத ஒரு சக்தியா மாத்தும். விதி 9. தனிமையை உங்களோட பலமா மாத்துங்க. தனிமைங்கிறது ஒரு தண்டனை இல்லை நண்பர்களே. அது உங்கள நீங்களே செதுக்கிக்கிற ஒரு லேப் மாதிரி. வளர்ச்சியோட அடையாளம். நீங்க வளர ஆரம்பிக்கும்போது உங்க பழைய கூட்டங்கள் விலகி போறது ரொம்ப சாதாரணமான விஷயம். எல்லாரும் போற பாதையில போனா கூட்டம் இருக்கும். ஆனா உங்க பாதையில நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. உங்கள நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் சான்ஸ். மத்தவங்க கூடவே இருக்கும்போது உங்கள நீங்க கவனிக்க மாட்டீங்க. ஆனா தனிமையில இருக்கும்போது தான் உங்ககிட்ட இருக்கிற குறைகளை நீங்க நேரடியா பார்க்க முடியும். தனிமை உங்கள உடைக்க வரல, உங்கள அடுத்த லெவலுக்கு தயார் செய்ய வந்திருக்கு. தனிமையை நேசிக்க கத்துக்கிட்ட ஒரு மனுஷனை எவனாலையும் பயமுறுத்த முடியாது. விதி 10. அறிவாலையும் திறமையாலையும் ஸ்ட்ராங் ஆகுங்க. உங்களை யாராலையும் அசைக்க முடியாத இடத்துக்கு கொண்டு போறது உங்க அறிவு, திறமை, அப்புறம் மன உறுதி. இந்த மூணும் தான் உங்களோட அஸ்திவாரம். ஏன் இந்த மூணும் முக்கியம்? அறிவு மட்டும் இருந்து மன உறுதி இல்லைனா உங்களை எல்லாரும் ஏமாத்திடுவாங்க. திறமை மட்டும் இருந்து சுயமரியாதை இல்லைனா உங்களை எல்லாரும் சுரண்டிடுவாங்க. ஆழமான வேர் வேணும். புயல் வரும்போது கிளைகள் மட்டும் பெருசா இருக்கிற மரம் சாஞ்சிடும். ஆனா ஒழுக்கம், உழைப்பு, சுயமரியாதை அப்படிங்கிற ஆழமான வேர் ரூட்ஸ் இருக்கிற மரம் எந்த புயலையும் தாங்கி நிற்கும். நண்பர்களே, இந்த வீடியோவை பார்த்ததோட உங்க வேலை முடியல. இங்கே நான் சொன்னது வெறும் வார்த்தைகள்தான். ஆனா அத வாழ்க்கையா மாற்ற வேண்டியது உங்க பொறுப்பு. உலகம் உங்களை நல்லவன்னு சொல்லணும்னு ஆசைப்படாதீங்க. வல்லவன்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு உங்க எல்லையை வகுங்க. உங்கள நீங்களே செதுக்கலைனா இந்த உலகம் உங்களை சிதைச்சிடும். எழுந்திருங்க. இரும்பு மனிதனா உங்க பயணத்தை இன்னைக்கே ஆரம்பிங்க.